இன்னைக்கு புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம், கருவேப்பிலை, மல்லி விதைகள், பெருங்காயம், புளி எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டை வத்தல். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகளை போட்டு வறுத்துக்கணும். ஸோ இந்த மல்லி விதைகள் நல்லா வறுபடணும். அதுக்கப்புறம் வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பட்டை வத்தல் 5. கடைசியாக பெருங்காய பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு ஒரு பொடி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட புளியை நல்லா கரைச்சிட்டு இருத்தி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதி வரணும். நுரையெல்லாம் அடங்கி நல்லா கெட்டி பதத்துக்கு வந்த உடனேயும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்குறோம். நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பட்டை வத்தல் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. 2 அல்லது 3 கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த தாளிப்பு நல்லா கொடுத்துட்டு நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் இது 2 பவுல் ரைஸ் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சதை இதோட சேர்த்துக்கிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம புளியை நல்லா கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த புளி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேபிள் ஸ்பூன்லேயே நீங்கள் அளவெடுத்து போட்டுக்கோங்க. அதே டேபிள் ஸ்பூனில் நாம் அரைச்சி வச்சுருக்க பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம புளியோதரை ரெடி.